விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக மோசேயை வந்து தேவன் எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். ஸோ அந்த விஷயத்துல நான் தேவன் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றாரு, எப்படி அவர் செய்யற விஷயத்த நான் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரே நாள்ல இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரே நாள்ல செய்யல. அவர் ஒரே நாள்ல அற்புதங்களை செய்யல. 10 வாதைகளை அனுமதித்தார். நீங்க அந்த வாதைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாதையும் அதோடைய வீரியம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். கொஞ்சமா கொஞ்சமா ஸ்டார்டிங்ல சின்ன வாதையா இருக்கும். போக 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 பெரிய வாதை. கடைசியில 10வது வாதையை பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தண்டனை. அந்த தலைச்சன் பிள்ளைகள், அதாவது குடும்பத்துல பிறந்த மூத்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போவாங்கங்கிற ஒரு வாதையை அனுமதித்தார். இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். என்னதை காட்ட நினைக்கிறார்னா, ஆஹ் யாத்திராகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று அறிவார்கள் என்றார். சோ இந்த இடத்துல தேவன் காட்ட வேண்டிய அவர் செய்ய நினைத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிய வேண்டும் என்பதற்காக, எகிப்தியர் மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்களும் தான் வணங்குகிற தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக. நான் நிறைய டைம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அவர் நல்லவர் சொல்றீங்க, ஆண்டவர் வந்து இரக்கம் உள்ளவர் சொல்றீங்க, எல்லாம் செய்றீங்க, அப்புறம் ஏன் வந்து ஆண்டவர் வந்து இவ்வளவு கொடூரமா எகிப்தியர்களை வந்து வாதிச்சாரு? கடைசி வாதையை பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாம், அதாவது மூத்த பிள்ளைகள், குடும்பத்துல பிறந்த மூத்தவர்கள் எல்லாரும் இறந்திருப்பாங்க. சோ அப்போ எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆண்டவர் வந்து என்னைக்குமே நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வந்து எல்லாத்தையுமே கணக்கு வைத்திருக்கிற ஒரு தேவன். ஏன் எகிப்தியரை வந்து அவர் இவ்வளவு வாதித்தார், இவ்வளவு வாதைகளால் வாதித்தார் அப்படின்னா, அவர் சும்மா வாதிக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் அவ்வளவு கொடுமை செஞ்சாங்க. நம்ம மோசே பறக்கும் போது நமக்கு தெரியும். ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் பார்வன் என்ன செஞ்சான்னா நதிகள்ல போட்டு விட வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டான். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்தாங்க. எல்லா குழந்தையும் கொலை செய்தாங்க. ஆண்டவர் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அவ்வளவு ஒடுக்கினார்கள். அவங்க செஞ்சதுக்கான வேலைக்கான அவங்க கூலி அவங்க கொடுக்கவே இல்லை. நீங்க நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா யாத்திராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வேலை செய்யும்படி எகிப்தியர்கள் ஆளோட்டிகளை வைத்து ஒடுக்கினார்களாம். அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. கடைசியில ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க போக விடும்படி அனுப்புன்னு சொல்லி மோசே கேட்கும்போது பார்வோன் என்ன செய்யறான்னா, உங்களுக்கு வைக்கோல் தர மாட்டேன், வைக்கோலே இல்லாம நீங்க வந்து செங்கலை அறுக்க வேண்டும் என்று ஒரு கடினமான ஒரு கட்டளையை கொடுத்துருவான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு ரொம்ப ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. உனக்கு நான் ஹெல்ப் எந்த ஒரு இதுக்குமே நீ செங்கல் செய்யறதுக்கு உனக்கு வைக்கோல் தர மாட்டேன். ஆனா நீ முன்பு செய்து வந்தது போல இதுக்கு முன்னாடி நான் வைக்கோல் தரும்போது நீ எத்தனை செங்கலை செஞ்சியோ அதே மாதிரி செங்கலை செய்யணும் அப்படின்னு. இதெல்லாம் செய்யவே முடியாது. அப்ப செய்யலைன்னு சொல்லி அடிப்பாங்க. அடிப்பாங்க. இப்ப எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் சொன்னேன்னா, நீங்க ஒரு 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 கிலோ கல்லை கொடுத்தா நீங்க தூக்கிடுவீங்க. ஒருத்தங்க வந்து நீங்க வந்து ஒரு 1000 கிலோ கல்லை நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ அந்த 1000 கிலோ கல்லை தூக்குனாதான் உனக்கு நான் சம்பளம் தருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா, நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நம்மளை வந்து அடிக்கணுங்கிறதுக்காகவும் நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கட்டளையை போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு வாதிச்சாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நினைவுல வச்சிருந்தார். அப்போ இதெல்லாம் நினைவுல வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்கிறத தேவன் அதை அவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாதையை அவர் கொடுப்பார். இன்னும் நம்ம அதை இன்னொரு நாள் டீட்டெயிலா வேணா பார்க்கலாம். ஆண்டவர் வந்து தவளைகளை அனுப்புவாரு. தேசம் முழுவதும் இருளா இருக்கும். பேன்கள் வரும், வண்டுகள் வரும். ஏன் விதவிதமான வாதைகள் அப்படின்னா, எகிப்தியர்களுக்கு விதவிதமான கடவுள்கள் இருப்பாங்க. தவளை வடிவுல கடவுள், சூரிய கடவுள், இதெல்லாம் தேவன் வந்து அந்தந்த கடவுள்களுக்கு எதிராக போராடுகிற ஒரு யுத்தம். சூரிய கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க, சூரியனை கடவுளா வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? சூரியனே க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஃபுல்லா இருள். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சூரியனை விட ஒரு பெரிய ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்ப தவளை வடிவத்துல ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்ப தவளைகள் அனுப்புறாரு. அப்ப எகிப்தியர்களுக்கு புரியுது,
இந்தி நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம், ஃபேஸ் பண்ற ஒரு சக்தி, அது சாதாரணமான சக்தி கிடையாது. நம்ம ஃபேஸ் பண்ற தேவன் அவர் சாதாரணமானவர் கிடையாது என்பதை எகிப்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரியுறாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன செய்வாருன்னா எதுவுமே செய்ய மாட்டார். மோசே வந்துட்டு எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். 5வது அதிகாரத்துல யோசிச்சு பாருங்க. முதல் டைமே மோசே வந்து பெரிய ஒரு பயங்கரமா ஒரு அற்புதத்தோட பார்வோன் போய் நின்னாருன்னா இல்ல. என்ன சொல்றாரு 5வது அதிகாரத்துல? மோசையும் ஆரோனும் தே பார்வோனிடத்துல போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்துல எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியே, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை அப்படிங்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யறாங்கன்னா மோசே ஆரோனும் வெறும் வாயால பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி கேக்குறாங்க. சரி எங்களை போக விடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்றாரு அப்படின்னு. பார்வன் வந்து கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டான் மோசையும் ஆரோனையும். என்னடா சும்மா 2 பேரும் வந்து கேக்குறீங்க, நீங்க கேட்ட உடனே நான் போக விடணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாரு. விடல. 2வது என்ன செய்யறாருன்னா, சரி நீ போக விடலையா, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு ஆண்டவர் மறுபடியும் போறாரு. என்ன சொல்றாருன்னா, அவனை விட மாட்டான், என் கை வல்லமை பார்த்தால் வழியே அவனை விட மாட்டான்னு முதல்ல அடுத்து அந்த பாம்பு, அந்த கையில இருக்கிற கோல் வந்து பாம்பா மாறுது. அப்போ அந்த எகிப்தியர்களும் அதே மாதிரி செய்யறாங்க. ஆனா மோசையுடைய கோல் எல்லாருடைய அந்த கோலையும் விழுங்குது. மோசே செய்யற அற்புதங்களை அவங்களும் செய்யறாங்க. மோசே ஆற்றை அடிக்கிறாரு, ரத்தமா மாறுது. எகிப்தியர்களுடைய மந்திரவாதிகளும் ஆற்றை அடிக்கிறார்கள், அது ரத்தமா மாறுது. அப்போ என்ன ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாரு. அப்போ மோசே அவங்க அவங்க நினைக்கிறாங்க, நீ ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுப்பா, நாங்க என்ன செய்யறோமோ அதே தான் நீனும் செய்யற அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா போக போக மோசே செய்கிற அற்புதங்களை எகிப்தியர்களால் செய்ய முடியவில்லை. அவர்கள் அந்த வாதையினால புரிந்து கொண்டார்கள், இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, தேவன் அப்படின்னு சொல்லி புரியல, அப்பவும் புரியல. ஆனா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்குது. தேவன் அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கும்போது அவனுக்கு வேற ஏதாவது ஒரு, இப்போ நான் எதுக்கு பார்வோன்னு எடுத்தேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பார்வோன் போலதான் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு வாதையும் வரும்போதும் பார்வோன் வந்து என்ன செய்வான்னா, அந்த வாதை வரும்போது அவனால மேனேஜ் பண்ண முடியாது. உடனே மோசையை கூப்பிடுவார். கூப்பிட்டு, நான் தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா, உன் தேவன்கிட்ட போய் என்ன வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ, நான் இந்த முறை தப்பு செஞ்சுட்டேன், நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மோசே அந்த வாதையை நிறுத்தின உடனே மறுபடியும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தும். இதே போலதான் நம்ம கூட சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை எனக்கு தெரியாம செஞ்சுட்டு, ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் கிடைச்சோன்னு, ரிலாக்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதே தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பார்வோனை போலதான் நம்முடைய இருதய முறை நம்மளே நம்ம கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கும் பார்வோன் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதாங்க. ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருவாங்க. வழி விலகி போனோடனே தேவன் அவர்கள் ஏதாவது ஒரு ஜாதிகளின் கையில அடிமைகளாக ஒப்பு கொடுப்பாங்க. உடனே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க தப்பு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புவாங்க. உடனே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு ஒரு ரட்சகரை எழுப்பி அவங்கள காப்பாற்றுவார். உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்கன்னா, கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைச்சிட்டுனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் வழி விலகி போய் அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு பார்வோன்னு அதே போலதான். ஒவ்வொரு வாதையும் பாத்தீங்கன்னா தவளை வந்துடும். தவளை வந்த உடனே என்ன செய்வாருன்னா மோசேட்ட போய் கெஞ்சுவார். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தவளைகள் எல்லாம் எங்களை விட்டு போகும்படி செய் அப்படின்னு உடனே அந்த தவளை எல்லாம் ப்ரேயர் பண்ணி அனுப்பிடுவார். அப்போ லெகு உண்டாயிட்டு. லெகு உண்டாயிட்டுன்னா என்ன அர்த்தம்னா, சரி ஓகேப்பா இன்னைக்கு தப்பிச்சாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு உடனே இன்னைக்கு நமக்கு ஒரு சில நேரத்துல நமக்கு ஃபீவர் வருங்க. ஃபீவர் வரும்போது ஐயோ ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா லைட்டா அந்த ஃபீவர் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இருக்க முடியாது. சரி ஃபீவர் கம்மியாயிடுச்சு, நம்ம வெளியே போவோம், கொஞ்சம் விளையாடுவோம், கொஞ்சம் இதை செய்வோம் அதை செய்வோம்னு செய்ய ஆரம்பிச்சிடும், மறுபடியும் ஃபீவர் வந்துடும். இதே மாதிரிதான் நம்ம சில நேரத்துல லைட்டா ஒரு விஷயம் அப்படியே கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையில பிடிக்க முடியாது, நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம லைட்டா சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு, சில விஷயங்கள் நமக்கு செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனையே அதுதான். நம்ம ஒரு விஷயத்துல பார்வோனை போல தவளைகளை மோசே பிரேயர் பண்ணி அனுப்பினோடனே மறுபடியும் பார்வனுடைய இருதயம் கடினப்படுகிறது. சோ அப்படிதான் ஒவ்வொரு டைமும் வந்து அவருடைய இருதயம் வந்து ஒவ்வொரு டைமும் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால அவனால ஆண்டோட விஷயத்த அவனால ஃபாலோ பண்ண முடியல. இன்னைக்கும் நம்ம கூட அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற விஷயங்களை ரொம்ப ரிலாக்ஸா எடுத்துக்கிட்டு, சரி ஓகே சரியாயிடுச்சு, நம்ம மறுபடியும் பழைய லைஃப்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால சில பிரச்சனைகள் வரும்போது உட்காந்து ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணி கஷ்டப்பட்டு, ஆண்டவரே நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, மறுபடியும் நான் வந்து அதிகமா ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே, மறுபடியும் நான் வந்து பைபிள் ரீட் பண்ணுவேன் ஆண்டவரே, மறுபடியும் நான் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொருத்தனைகள் எடுப்போம்.
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் அந்த பிரச்சனை மாற ஆரம்பிச்சிட்டோம்னா, கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்படியே தாங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்வோன்னு பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனுடைய மனக்கடினம் இன்னைக்கு நம்ம அப்படி 10 வாதைகளை பார்த்தான். 10 வாதைகளை பார்த்த பிறகு கூட பார்வோனால மனம் திரும்ப முடியல. ஈவன் அந்த கடைசி வாதையில அவனுடைய குழந்தை இறந்த பிறகு பார்வோன் ஒன்ஸ் அதுக்கப்புறம் அந்த எகிப்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து சொல்லுவாங்க, இதுக்கு பிறகு நீர் வந்து இப்படி மன கடினமா இருக்காதீங்க, நம்ம தேசமே அழிஞ்சு போச்சு, சோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பார்வோன்ட்ட கெஞ்சுவாங்க. உடனே பார்வோன் அந்த இடத்துல விட்டுருவான். விட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கிளம்பி போயிருவாங்க. இப்பவும் பாருங்க, பார்வோனால இருக்க முடியல. சரி, 10 வாதைகளை பார்த்தாச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, சரி இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் விட மாட்டான். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போகிறான். ஏன் தெரியுமா? அங்க செங்கடல்கள் இருக்கணும்னே பார்வோனுக்கு மறுபடியும் ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, ஓகே, மறுபடியும் இந்த ஜனங்களை நம்ம எப்படியாவது வந்து நம்ம கைகளை பிடிச்சு நம்ம மறுபடியும் அடிமையாக்கிடலாம்னு அவனுக்கு அந்த அறிவே வரல பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தினதுனால நம்முடைய தேசமே அழிஞ்சு போச்சு, நமக்காக இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, அந்த உணர்வே பார்வோனுக்கு வரல. மறுபடியும் தன்னை அந்த அழிவை நோக்கி இவனே தேடி போகிறான். சொந்த காசுல சூனி வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவனே தேடி போறான். இவனே பிரச்சனையை தேடி போறான். தேடி போனா ஆண்டவர் அங்க ஒரு செக்கு வச்சிருக்காரு. அதாவது தெரியுமா? செங்கடல் பிளக்குறது. செங்கடல் பிளக்குறதா அப்பவும் அவனுக்கு தெரியல. சரி, செங்கடலே பிளந்துருச்சு, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறது அப்பவும் பார்வன் உணரல. அந்த செங்கடல்களுக்குள்ளேயும் அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறான். இந்த செங்கடலுக்குள்ளேயும் அவன் ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாரு. அங்க வந்து இருட்டாகுது. அந்த இடத்துல அவனுடைய அந்த அந்த உருளைகள், அதாவது மீன்ஸ் அந்த ரதம் சேரியட்ஸ், அது வந்து அதனால ஒழுங்கா போக முடியல. இப்படி நிறைய என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஜனங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த செங்கடலுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போற நேரத்துல ஆண்டவர் வந்து மேல இருந்து பாக்குறாரு. மேல இருந்து எகிப்தியருடைய சேனையை கலங்கடித்தாருன்னு இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு எகிப்தியருக்கு புரியுது, கர்த்தர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உணர்வே வரல. கர்த்தருக்கு எதிராக போராடிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வே வரல. இன்னைக்கும் நமக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு நமக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமா நம்ம போராடி கொண்டிருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனப்பறதான் நமக்கு அந்த பயம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. பார்வோனை போல நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிசாச போராடி ஜெயிச்சிடலாம், ஆனா ஆண்டவரை போராடி ஜெயிக்க முடியாது. பார்வோனுக்கு தெரியல. பார்வோன் இந்த ஒரு தவளை கதை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு தவளை ஒரு தண்ணியில தூக்கி போட்டு அந்த தண்ணியை வந்து மெதுவா சூடாக்குனாங்களாம். அப்ப அந்த தவளைக்கு வெது வெதுப்பா இருந்திருக்கு. சரி, சூப்பரா இருக்கு, அப்படியே கொஞ்சம் சூடா இருக்கு, அப்போ சூப்பரா இருந்திருக்கு. அப்படியே நல்ல இதமா சூடா இருந்தோடனே அப்படியே தூங்கிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி சூடு ஆக 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 அந்த தவளையால உள்ள இருக்க முடியல. ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம் சூடு, அந்த தவளையால வெளியே வர முடியல, அந்த தவளை தண்ணியிலே செத்துருச்சு. இதே போலதான் பார்வோனுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட்டா சூடு ஏறும் போதே அந்த தவளை தண்ணில இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த தவளை செத்துருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன பாடங்களை தருவார். சின்ன சின்ன பாடங்களை தரும்போது நம்முடைய மனதை கடினப்படுத்தாம ஆண்டவர்கிட்ட இறங்கி ஒப்பு கொடுத்து சரியாயிரும். ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் ஸ்டபனா இருப்பேன், நான் பார்வனை போல மடனம் கடினம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல நம்மளால திரும்பி வரவே முடியாது. எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஃபாலோ பண்ணிட்டு செங்கடலுக்குள்ள போறாங்க. செங்கடலுக்குள்ள போன பிறகு கர்த்தர் அவங்கள பார்த்து கலங்கடித்தோடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. செங்கடல் மறுபடியும் மூட ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது. எல்லாரும் ரிட்டர்ன் வர்றதுக்கு திரும்புறாங்க. ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள செங்கடல்கள் அந்த தண்ணி எல்லாரையும் அடித்து போட்டுச்சு. எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள அழிஞ்சிட்டாங்க. சில நேரத்துல நம்ம சில பேர் ரியலைஸ் பண்ணுவோம், திரும்பி வர்றதுக்கு டைம் இருக்காது. நம்ம அப்படிதான் இன்னைக்கு பார்வனை போல மன கடினமா இராமல் கொஞ்சம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பித்தோம் என்றால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பித்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புறதுக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுக்குறாரு. பார்வனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாரு மனம் கடினமா இருந்தது. ஆனா பார்வனுக்கு வந்து ஆண்டவரை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நிறைய டைம் குறைச்சி மதிப்பிட்டு ஆண்டவர் வந்து அற்பமா என்றோம். ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? நம்ம துணிகரமா சில பாவங்களை செய்யறோம், துணிகரமா சில விஷயங்களை செய்கிறோம்.
நமக்கு அதுதான் லைட்டா ஆண்டவர்ட்ட நம்ம சில பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் நமக்கு ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ட்ரிக் தெரியுமா? நானுமே அதை தப்பு பண்ணுவேன். முன்னாடி என்ன பண்ணுவேன்? ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவேன். ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டோம். சரி, ஆண்டவர் தான் எப்படினாலும் மன்னிச்சிருவாரு. நம்ம தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட போய் ஒரு சாரி ஆண்டவரேன்னு சொன்னா ஏத்துப்பாரு. பார்வோனும் அதே போலதான். ஒவ்வொரு தப்பையும் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட போய் அந்த மோசத்தை போய் சொல்லுவோம், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம அப்படிதான். நம்ம ஒவ்வொரு தடவையும் தப்பு ஆண்டவர் காப்பாத்தி காப்பாத்தி விடுறாரு. மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணி ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவர் என்ன காப்பாத்துங்க, ஏதோ ஒரு பாஸ்டர்ட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எத்தனை தடவை ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி விடும் போதும் நம்ம இதே தப்ப திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பார்வோனை போல நம்ம இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்மளால திரும்பி வர முடியாதபடிக்கு அழிந்து போவோம். திரும்பி வர முடியாதபடிக்கு மாட்டிக்கொள்வோம். சிம்சோனும் அதே போலதாங்க. ஆண்டவர் அவனுக்கு பல முறை வாய்ப்பு. சிம்சோனே பெலிஸ்தர்கள் மேல வந்துட்டாங்க. சிம்சோனே பெலிஸ்தர்கள் மேல வந்துட்டாங்க. சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனா சிம்சோனால வெளியே கடைசி ஒரு டைம் மாட்டிக்கிட்டான். அவனுடைய கண்ணை பிடிக்கிட்டாங்க. அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் பல சான்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாரு. நம்ம இருதய கடினப்பட்டு கடினப்பட்டு ஒவ்வொரு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் இன்னைக்கு மட்டும்தான்ப்பா. சிம்சோன் கேட்ட பிரேயர் என்ன தெரியுமா? கடைசியா ஒரு விஷயம் மாத்திரம் என்னை இறங்குங்கண்ணா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயமே நிறைய பேர் 10 தடவைக்கு மேல சொல்லியிருப்பாங்க. சிலர் 100 தடவைக்கு மேல ஒரு விஷயம் கிடையாதுங்க. சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் அந்த தப்ப பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அவனை போல என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். பார்வோனுக்கு எத்தனையோ சான்சஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சான்சஸ்ல போற பார்வோனால அந்த விஷயத்த செய்ய முடியல. பார்வோனால மனம் திரும்ப முடியல. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு நிறைய சான்ஸ் தந்துட்டே இருக்கிறார். நீ மனம் திரும்புறதுக்கு, நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர்வதற்கு, நீ அந்த பாவத்தை விடுறதுக்கு, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு, நீ வேதத்தை உனக்கு எத்தனையோ சான்ஸ் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் கொடுக்குற சான்ஸ் நம்ம பார்வனை போல இருதய கடினப்பட்டு இன்னொரு நாள் பாத்துக்கிறேன், இன்னொரு நாள் மனம் திரும்புறேன், இன்னொரு நாள் நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா கடைசியில நமக்கு சான்ஸ் இல்லாம போயிருங்க. திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இல்லாம போயிடும். சோ நான் அவங்களுக்கு வருத்தத்தோட மிகுந்த வருத்தத்தோட சொல்றேன், இன்றைக்கே ரச்சனை நாள், இப்பொழுதே அனுக்கிரகத்தின் நாள். எனவே இன்னைக்கு நீங்க எந்தெந்த விஷயங்கள் ஆண்டோட செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்தந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுங்க. இன்னொரு டைம் வெயிட் பண்ணாதீங்க. பார்வனை போல லெகு உண்டானோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோடனே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. நமக்குலாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப பிரச்சனை, அப்போ நம்முடைய முழங்கல்கள் தன்னாலே முடங்கும். நம்ம கண்ணுல தன்னாலே கண்ணீர் வரும். அதிகமா ஜெபம் பண்ணுவோம். ஆனா அந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆனோடனே மறுபடியும் நம்ம போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனை வந்தா இரவும் பகல ஜெபம் பண்ணுவோம். இரவு பகல தேடி பார்ப்போம். ஆனா அந்த பிரச்சனை கொஞ்சம் போற மாதிரி இருந்துச்சா மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவோம். பார்வனை போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம், ஓகே பிரச்சனை இல்லை, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் இல்லைங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா தெரியுமா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரப்போற பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா ரெஸ்ட். ரெஸ்ட், மன நிம்மதி, இளைப்பாறுதல். இது எப்ப தருவார் தெரியுமா? வசனம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தாராம். அப்போ நம்மளும் ஒரு நாள் நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிக்கும் போது நமக்கும் ஒரு நாள் ஓய்வு கிடைக்கும். சோ அது வரைக்கும் நமக்கு ஓய்வு இல்லைங்க. அது வரைக்கும் இந்த உலகத்துல போராட்டங்கள் இருக்கு, அது வரைக்கும் பிரச்சனை இருக்கு. தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போங்க. இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிடுறீங்க, ஜெபம் பண்றதுக்கு சோர்ந்துடுறீங்க. சார் டெய்லி காலைல எழுந்திக்கணுமா? எத்தனை நாள் இந்த மாதிரி இல்லைங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சிலவங்க நற்கிரியைகள் பண்றதுல சோர்ந்துடும். எத்தனை நாள் நான் ஹெல்ப் பண்றது, எவ்வளவு நாள் நான் ஊழியம் பண்றது, நீங்க எது பண்ணாலும் அதற்கு பலனை சோர்ந்து போகாமல் நம்ம நற்கிரியைகள் செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருந்தோம் என்றால் ஏற்ற காலத்துல அறுப்போம் என்ற வசனம் சொல்கிறது. எனவே சோர்ந்து போகாதீங்க, டயர்ட் ஆகாதீங்க, ஜெபம் பண்றதுக்கு டயர்ட் ஆகாதீங்க, பிளேம் பண்ணாதீங்க. இன்னைக்கு இங்க போராட வேண்டிய நாள், ஓகேவா? எனவே தேவன் நம்மகிட்ட பேசுகிற ஒரு விஷயத்துக்கு நல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்வனை போல நான் ஏதாவது ஒரு விஷயத்துல நான் மணி கடினமா இருக்கேன்னா நமக்கு தெரியுங்க. நம்ம எந்த விஷயத்துல மன கடினமா இருக்கும், எந்த விஷயத்துல நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம், எந்த விஷயத்துல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். பார்வன் அப்படிதான். பார்வன் எனக்குன்னே ஆண்டவர் ஒரு டைம்ல பார்வோன் மனக்கடினமா இருந்தாரு. ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினார்னு வசனம் மாற ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மனக்கடினம் ஒரு சைடு நம்ம மனக்கடினமா இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் தர்ற வாய்ப்புகள் நம்ம விட்டுட்டே இருக்கோம்னா ஆண்டவர் ஒரு நாள் சரி ஓகே நம்ம மனக்கடினத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவார். அப்போ நமக்கு பின்னாடி திரும்பி வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்ப முடியாத ஏசா வசனம் சொல்கிறது ஏசாவை குறிச்சு, அவன் அழுது கண்ணீர் விட்டும் மனம் திரும்புதலை காணாமல் போனான்.
அவ்வளவு ஒரு கஷ்டமான வசனம் பாருங்க. ஏசா அழுதானா, மனஸ்தாபப்பட்டான். ஐயோ, என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டேனே, என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனேன்னு கண்ணீர் விட்டான். ஆனாலும் மனம் மாறுதல் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் கடைசி நாள்ல வந்து அழுகுறாங்க. ஆனாலும் மனம் திரும்புதல் இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் இழந்து போயிட்டாங்க. ஏசாவை பாருங்க, ஏசாவை போல இருக்காதீங்கன்னு வசனம் சொல்லுது. ஏசா ஆசீர்வாதத்துக்கு தகுதியான ஒருவன். ஆசீர்வாதத்துக்கு அவன் வந்து என்ன சொல்ல, அவன் டிசர்வ்டான ஒரு ஆள் தான். ஆனாலும் தன்னுடைய மன கடினத்தின் நிமித்தமாக, தன்னுடைய அலட்சிய போக்கின் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன அழுதாலும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு திரும்ப கிடைக்குதுங்க. ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், பல தவணைகளை கொடுக்கிறார், பல முறை நம்மளை வந்து அவர் எச்சரிக்கிறார், பல முறை நம்மகிட்ட கெஞ்சுகிறார், பல முறை நம்மள அநேகரை அனுப்பி நம்மகிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் நம்ம தாமதம் பண்ண வேண்டாம். தயவு செய்து நான் சொல்கிறேன், பார்வனை போல நம்ம இருக்க வேண்டாம். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, கடைசியில பார்வோன் தேவனுடைய கை வல்லமையை பார்த்த பிறகுதான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டான். எனவே நம்மளும் ஆண்டுடைய கை வல்லமையை பார்க்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி, சித்தத்தை அறிந்து அதை செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவானாம். அப்படி சித்தத்தை அறியாமல் தப்பு செய்யறவனுக்கு கொஞ்சம் அடி. அப்போ ஆண்டுடைய சித்தம் நம்ம லைஃப்ல என்னன்னு தெரிஞ்ச பிறகும் அதை நிறைவேற்றாமல் இருந்தோம் என்றால், நம்ம இருதயத்தை கடினப்படுத்தினோம் என்றால், நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். யோனாவுக்கு நல்லாவே தெரியும், நான் நினைவேக்கு போகணுங்கிறது யோனாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தர்ஷிஷுக்கு போனாரு. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு புயலை தேவன் அனுமதிக்கிறார். பெரிய புயல், கடலில 3 நாள் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம யோனாவை போலதான் நிறைய முறை கடினப்படுத்தி நமக்கு எக்ஸாக்டா என்ன ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறாரு என்பது தெரியும். நீ கொஞ்சம் முழங்கல் போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுமே யோனாவை போல அவருடைய சித்தத்தை உணராமல் நம்ம வாழ்க்கை, ஏன் வேலை, ஏன் தூக்கம், ஏன் ஆசை, என்னுடைய இச்சை, என்னுடைய விருப்பம் இப்படியே ஓடிட்டு இருக்கும். ஸோ இதனாலதான் நம்ம லைஃப்ல பல புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். பார்வனை போல பல வாதங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னைக்கும் நம்ம உணர்வில்லாதவர்களாய் பார்வனை போல இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்தோம் என்றால், நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்ற, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்முடைய லைஃப் போன பிறகு, யோனாக்கு அப்படிதான். அவன் மரண தருவாயில, எப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், மரண தருவாயில அவன் கடலுக்குள்ள இருக்கிறான். மீனின் வயிற்றுல இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். பாருங்க, நம்ம அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போகணுமா, அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நம்ம இந்த இடத்துல போகணுமா? முதல்ல ஆண்டவர் சொல்லும் போதே நம்ம கீழ்பிடித்தோம் என்றால், அவர் முதல் தடவையே அவர் சொல்லும் போதே நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய சித்தத்தை உணர்ந்து அது கீழ்ப்படிங்க. பார்வோனை போல இருந்து கடினப்படுத்தாதீங்க. பார்வோனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி ஸ்டபனா இருக்கிறவங்களுக்கு தேவன் வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அந்த ஸ்டபன் ஹார்ட்டோட ஆண்டவர் உடைக்காம விட மாட்டார். இந்த ஸ்டபன் ஹார்ட், இன்னைக்கு யார் அதிகமா கஷ்டப்படுறாங்க? ரொம்ப பிடிவாதமா இப்படிதான் இருப்பேன் பார்வோனை போல மன கடினமா இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நம்முடைய இருதயம் உடையணுங்க, இருதயம் லகுவாய் மாறணும், இருதயம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவப்படணும். இல்லை என்றால் பார்வோனை போல எல்லா கஷ்டத்திலும் நம்ம போக வேண்டியிருக்கும். பார்வோனை போல கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யோனாவை போல புயலின் மத்தியில போக வேண்டியிருக்கும். எனவே நான் உங்களுக்கு தயவு கொண்டு கேட்கிற ஒரு வார்த்தை, இதை கடினப்படாமல் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதை செய்ய ட்ரை பண்ணுங்க. இன்னும் நம்ம கால தாமதப்படுத்த வேண்டாம். ஜெபம் பண்ணணும் நீங்க யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ மூலம் ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அவங்கள ஃபாஸ்டிங் இருங்க. அதிகமாக வேதம் வாசிப்பேன் யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அவங்க வேதத்தை வாசிங்க. அதிகமாக ஊழியம் பண்ணுவேன் யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்கீங்களோ அவங்க ஊழியம் பண்ணுங்க. சில பாவங்களை நான் விடுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணீங்க, அந்த பாவங்களை விடுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விஷயத்த செய்வேன் பொருத்தனை பண்ணீங்க, செய்ய ஆரம்பிங்க. நமக்கு டைம் கம்மியா இருக்கு, ஸோ செய்யுங்க. கர்த்தர் நம்ம அந்த பார்வனை போல இருக்க வேண்டாங்க. அவருடைய சித்தத்தை புரிந்து ஒரு தாவீதை போல, ஒரு யோசேப்பை போல கர்த்தரை மகிழ்ச்சி படுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.